أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أإذا متنا وكنا ترابا وعظاما أإنا لمبعوثون أو آباؤنا الأولون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் நிரப்பமாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவாவுடைய பணியிலே அவர்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளை பற்றியும், சமுதாயத்திற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய செய்தியையும் ஏகத்துவ அந்த அமானித செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் பெருமானாரையும் அவரோடு சேர்ந்து வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப சகோதரர்களையும் எப்படியெல்லாம் அவர்கள் பலகீனப்படுத்த நினைத்தார்கள், என்னவெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஏகத்துவ எழுச்சியை ஏற்படாமல் தடுப்பதற்கும் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக அல்லாஹு புறத்திலிருந்து இறை வசனத்தை, குர்ஆனை இந்த மக்கள் எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை பொய்யாக்க வேண்டும் என்று என்ன என்ன யுக்திகளை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள் என்பதை குறித்தும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை குறித்தும், அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆன் முஅ்ஜிஸா என்ற அந்த குர்ஆனை குறித்தும், அது மட்டுமல்ல மறுமைக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை குறித்தும் எப்படிப்பட்ட சந்தேகங்களை கிளறி இந்த சத்திய மார்க்கத்தை பலகீனப்படுத்துவதற்காகவும் இதை பொய்யாக்க வேண்டும் என்றும் அவர்கள் முயற்சித்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்து வந்தோம். அதற்கு எப்படி தக்க பதிலடி அல்லாஹு தஆலா குர்ஆன் வாயிலாகவே கொடுத்தான் என்பதையும் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அந்த இறை செய்தியை கற்பனை கதை என்று சொன்னார்கள். இரவில் அவருக்கு கனவு வருகிறது, அந்த கனவை குறித்து வைத்துக்கொண்டு மக்களிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னார்கள். பெருமானாரிடத்தில் யாரோ ஒருவர் வந்து கதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் யாரிடத்தில் இருந்தோ கேட்டு வந்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் என்று சொன்னார்கள். இதை அவர் எழுதி வைத்து மற்றவர்களுடைய உதவியை கொண்டு எழுதி வைத்து படிக்கிறார் என்று சொன்னார்கள். சில பேர்
ஷைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மீது இறங்கி அவர் இப்படி பிதற்றி பேசுகிறார் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்தை குறித்து பல சந்தேகங்களையும் பொய் பிரச்சாரங்களையும் அவர்கள் முடுக்கிவிட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க சீரலர் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர் உண்மையான தூதர் தானா, இறைவனிடத்திலிருந்து வந்த தூதர் தானா என்பதில் தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஏனென்றால் சாதாரணமான ஒரு மனிதருக்கு நபித்துவம் என்பது எப்படி கிடைக்கும்? இந்த ஊரிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் வந்து சேராத நபித்துவம். எவ்வளவோ அறிஞர் பெருமக்கள் படித்த மேதைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து சேராத நபித்துவம். பெற்றோரே இல்லாத, அதாவது பெற்றோர்கள் இல்லாத ஒரு அனாதையாக இருந்த இவரிடத்திலா வந்து சேர்ந்தது இந்த நபித்துவம். ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இவர் எளிமையான ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இவரிடத்திலா இந்த நபித்துவம் வந்தது, அல்லாஹ் கொடுத்தான் என்று. நபித்துவம் என்பது ஏதோ பெரிய ஒரு பரம்பரைக்கு தான், பெரிய செல்வந்தருக்கு மட்டும்தான், உன்னதமான உயர்வான செல்வாக்கு உடையவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்கின்ற நிலையில் அவர்கள் திங்க் பண்ணி சிந்தித்து இந்த முஹம்மதுக்கு எப்படி இது கிடைத்தது என்று சந்தேகித்தார்கள். அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா விரிவாக குர்ஆனிலே சொல்லி அதற்கு பதிலடி கொடுத்தான். இவர் எல்லோரை போன்றும் கடைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான். நாங்களும் மார்க்கெட்டுக்கு போறோம், நாங்களும் உண்ணுகிறோம், நாங்களும் சாப்பிடுறோம், எங்களுக்கல்லவா வர வேண்டும் அந்த நபித்துவம், எப்படி இவருக்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொன்னா, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், யாருக்கு நபித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கிடக்கூடியவர்களா இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிலடி கொடுத்தான். இப்படி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பலவிதமான சந்தேகங்களை கிளப்பி விட்டார்கள். நபியை பாருங்கள், உன்துர் கைஃப தரபு லக்கல் அம்சால் ஃபதல்லு ஃபலா யஸ்ததியூன சபீலா. நபியை பாருங்கள், உங்களை பற்றி என்னெல்லாம் அவர்கள் கதை திருத்தி சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். பல் கذبوا بالساعة, அவர்கள் மறுமை நாளையே பொய்யாக்கக்கூடியவர்கள். வஅததுனா லிமன் கذب بالساعة சஈரா, யார் மறுமை நாளை பொய்யாக்குகின்றார்களோ அவர்களுக்கு நாம் மிக கடுமையான வேதனையை வைத்திருக்கின்றோம், நரகத்தை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஏன் நபி ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த நபித்துவத்தை கொடுத்தான் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கையிலே எல்லா தரப்பு மக்களும் அணுகக்கூடிய இலகுவாக அணுகக்கூடிய ஒரு எளிமையான மனிதராக இஸ்லாத்தில் நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எனவேதான் எல்லா மக்களுக்கும் அவர் உதவ முடியும், எல்லோரும் நபியை இலகுவாக அணுக முடியும். இப்படியெல்லாம் அல்லாஹ் வரிக்கு வரியாக இவர்களுடைய சந்தேகங்களை, அதற்குரிய பதிலை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்து சொன்னான். இறுதியாக அவர்கள் நபித்துவத்தை பற்றி சந்தேகித்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி சந்தேகித்தார்கள். இறுதியில் அவர்கள் மறுமை என்ற ஒன்று இருக்கிறதா? இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்திலே இத்தனை காலம் வாழுகிறோம், வாழ்ந்து மரணித்து விடுகின்றோம், அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த மரணத்திற்கு பிறகு யாராவது வந்து சொல்லியிருக்கிறார்களா, நான் மரணித்ததற்கு பிறகு இங்க போனேன் அங்க போனேன் என்று? அப்ப மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று இந்த முஹம்மது சொல்லுகிறாரே, அது உண்மையா? எப்படி அப்படி இருக்க முடியும்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று வாதிடுகிற இந்த முஹம்மது எதை வைத்து அப்படி கூறுகிறார்? மரணத்திற்கு பிறகு யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்களா, மரணத்திற்கு பிறகு நாங்க எப்படி இருந்தோம் என்று? அப்ப மரணித்து விட்டால் ஒருவருடைய வாழ்க்கை அதோடு முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்வதற்கான தகுந்த ஆதாரம் என்ன என்று மக்கள் சந்தேகத்தை கிளப்பினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் விரிவாக சொல்லுகின்றான். அஇதா மித்னா வகுன்னா துராபன், நாம இறந்து எலும்புகளாக மாறி
மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு இன்னால மபூஸூன், நாம திரும்ப எழுப்பப்படுவோமா? மரணித்து விடுகின்றோம், நம்மை புதைக்கின்றார்கள், புதைத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு நாம் உயிரோடு எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அவ்வாறே நம்முடைய மூதாதையர்களுமா எழுப்பப்படுவார்கள். நம்மளே எழுப்பப்பட மாட்டோம்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் இதுக்கு முன்னாடி அத்தா அத்தா அத்தாக்கு அத்தா அவர்கள்லாம் மூத்தா போயிட்டாங்களே, அவங்களுமா எழுப்பப்படுவாங்க. நமக்கு முன்னாடி மூத்தா போனவங்களுமா எழுப்பப்படுவாங்க. என்ன ஒரு லாஜிக்கே இல்லையே என்று அவர்கள் சந்தேகத்தை கிளப்பினார்கள். மறுமை உண்டு என்று சொல்றாரு, மூத்தக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றாரு. அந்த வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம்? நாமும் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருவோம், தசையெல்லாம் காணாம போயிரும், எலும்பெல்லாம் சிதைந்து போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனதற்கு பிறகு நாம் உயிரோடு மறுபடியும் எழுப்பப்படுவோம் என்று எப்படி சொல்கிறார் இவர்? நாம் மட்டுமல்ல, அவ்வளவும் நமக்கு முன்னாடி மூத்தா போன அத்தா அத்தா முன்னோர்கள் எல்லாம் அவர்களுமா எழுப்பப்படுவார்கள். இது கேட்கவே வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்திலே இதா மித்னா வ குன்னா துராபன் ذلك رجع بعيد, இந்த தூதருடைய கூற்றின்படி நாம் இறந்து மண்ணோடு மண்ணானதற்கு பிறகு, அதற்கு பிறகு நாம் உயிர் கொடுத்து மீள வைக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். இவ்வாறு இந்த மீளுவது என்பது, இப்படி நாம் உயிரோடு திரும்ப வருவது என்பது ரொம்ப தூரமா இருக்குது. கேட்பதற்கே சிந்திப்பதற்கே மிக தூரமாக இருக்கிறது. ஒருபோதும் அப்படி நாம் மீளப்போவது இல்லை என்று அவர்கள் கூறினார். وقال الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. நிராகரிக்கக்கூடிய அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் யார் ஒரு நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இறந்து மக்கி அணு அணுவாக எப்படி செல்லு செல்லாக, உடம்புல நிறைய செல்கள் இருக்கிறது சரியா? நம்முடைய சாதாரண ஒரு சின்ன நம்முடைய நகத்தை எடுத்துக்கணும், அதில் கோடான கோடி செல்கள் இருக்கின்றது. மனித உடல் பல கோடி எண்ணில் அடங்காத செல்களால் உருவானது தான் மனிதனுடைய உடம்பு. பல கோடி செல்கள் அன்றாடம் இறக்கின்றன, பல கோடி செல்கள் அன்றாடம் புதிதாக பிறக்கின்றன. அந்த செல்கள் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் நம்முடைய அடுத்தடுத்து நம்முடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் வளர்ச்சி ஆகி கொண்டிருக்கிறது, வளருகிறது. சில பேருக்கு சில உறுப்புகள் அழுகி போகிறது என்று சொன்னால் அங்க உள்ள செல்கள் ரீப்ரொடக்ஷன் செய்ய முடியாம இறந்து விடுகிறது, புதிதான செல்கள் வர முடிவதில்லை. எனவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் எல்லாத்தையும் சிதைத்து பார்த்தால் பல கோடான கோடி செல்களால் உருவானது தான் நம்முடைய உடல். நம்முடைய உடல் மட்டுமல்ல, அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே செல்கள் தான், அந்த செல்கள் தான் மூலம். அந்த செல்களை வைத்துதான் பல கோடி செல்கள் உருவாகித்தான் ஒரு மனிதனுடைய உடல் உருவாகிறது. அப்படி அணுவாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு மௌத்தா போயிட்டு அந்த செல்கள் எல்லாம் பிரிந்து அணுவாக பிரிந்து விடும். அணுவாக பிரிக்கப்பட்டதற்கு பின்னரும் நிச்சயமாக நீங்கள் படைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறாரே முஹம்மது. அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க அணுவாக போய் பிரிந்து மௌத்தா போய் ஒவ்வொரு அணுவையும் பிரித்து நீங்கள் ஒண்ணுமில்லாம போனதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் உயிரோடு வருவீர்கள் என்று இந்த முஹம்மது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றாரே, அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பரிகாசமாக கேலியாக அந்த மக்கள் சொன்னார்கள். அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னத்துன் பலில்லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஃபில் அஸாபி வத்தலாலில் பஈத். இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கொண்டாரோ
அல்லாஹ்வின் மீது இவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டாரோ அல்லது அவருக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டதோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மறுமையை நம்பாத மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், அவ்வாறு அல்ல, அப்படி அல்ல. பலில்லதீன லா யுமினூன பில் ஆகிரதி, எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுக்குத்தான் பெரும் வேதனை நாளை இருக்கிறது. அந்த வேதனை வெகு தூரமானதொரு, ரொம்ப தூரமா இல்லை, அந்த வேதனை நிச்சயமாக அவர்களுக்கு வரும். வெகு தூரமான வழிகேட்டில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னும் பயங்கரமா அவங்க கவிதை பாடியெல்லாம் நபியை குறித்து கொச்சையாக மறுமையை சொல்கிறாராம். நினைச்சு பாருங்க, மறுமையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், அல்லது இன்று இறைவனை நம்பாதவர்களும் கூட மறுமை என்பதை குறித்து ஒரு ஒரு தெளிவான அல்லது ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும், சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு மறுமை என்றால் என்ன என்று அப்படி ஒன்று இருக்குதாங்கிறது அது ரொம்ப புதுசு அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்த ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது அவர்கள் எவ்வளவு கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். என்ன புதுசா ஏதோ ஒரு கதை சொல்றாரு என்று சொல்வார்களா இல்லையா? ஆனா அவர்கள் அறிவாளிகள், தன்னை அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள், ஒண்ணுமே இல்லாம நான் போனதுக்கு அப்புறமா என் உடலெல்லாம் சிதைந்து சின்ன பின்னமாக போய் நான் மரணித்ததற்கு பிறகு, அணுவாக பிரிந்ததற்கு பிறகு எப்படி என்னை இறைவன் ஒன்று திரட்டி உயிரோடு நான் வர முடியும் என்று ரொம்ப லாஜிக்கா அவர்கள் சொன்னார்கள். மரணமா, பிறகு எழுப்பப்படுதலா, என்னது ஒன்று சேர்த்தலா, என்ன ஒரு கற்பனை கதை என்றெல்லாம் கவிதை மூலமாக பாடியெல்லாம் கிண்டல் கேலி செய்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நடப்பவைகளை, உலகத்தில் மக்கள் எதை பார்க்கின்றார்களோ அதை வைத்தே அல்லாஹு தஆலா இதற்கான பதிலை அந்த மக்களுக்கு சொன்னார். உலகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்தே அல்லாஹு தஆலா இதற்கான இந்த கேலி கிண்டலுக்கு, இந்த லாஜிக் என்று நினைத்து கொண்டு பிதற்றக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதிலை அல்லாஹு தஆலா சொன்னார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அநியாயம் செய்தான், அநியாயக்காரனான ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களேன். அந்த அநியாயம் செய்யக்கூடியவன் இறந்து விடுகிறான். அவனால் பாதிக்கப்பட்ட அப்பாவி அவனும் இறக்கின்றான். இப்ப அல்லாஹ் ஒருவன் இல்லை என்றால், மறுமைக்கு பிறகு, நாளை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனை கொலை செய்யறான்னு வைங்க, அநியாயம் செய்தவன், பாவம் செய்தவன். கொல்லப்பட்டவன், அநியாயமாக கொல்லப்பட்டவன், அவன் யாரு? அப்பாவி. பாவம் செய்தவன் ஒருவன், பாவம் செய்யாத ஒருவன், 2 பேருமே இறக்கிறார்கள், மரணிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மறுமை என்ற ஒன்று இல்லை, அல்லது இறைவன் இல்லை, மறுமை நாள், விசாரணை, இது எல்லாம் இல்லை என்று இருந்தால், இப்ப அநியாயம் செய்தவனும் அநியாயம் செய்யப்பட்டவனும், கொன்னவனும் கொல்லப்பட்டவனும் சமமாகி விடுவார்களா இல்லையா? என்ன நியாயம் இருக்கிறது அங்கே? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள். நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல பெரிய அந்தஸ்தோடு இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பணத்தை வைத்து துரோகம் செய்கிறார்கள், பணத்தை வைத்து அடுத்தவர்களை இழிவுபடுத்துகிறார்கள், பணத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அநியாயமான பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள், அப்பாவி மக்களை கொல்லுகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நம்ம கண்ணுக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது இவ்வளவு அநியாயம் செய்கிறார்களே, இவர்களை தட்டி கேட்பதற்கு இறைவன் இருக்கிறானா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? அநியாயம் செய்யறவன் நல்லா இருக்கிறான், அநியாயம் செய்யாம அப்பாவியா நல்லவனா இருக்கக்கூடியவனுக்கு அவ்வளவு கஷ்டமும் இருக்கிறது.
எல்லா துன்பமும் துக்கங்களும் துயரங்களும் நல்லவனை பாதிக்கிறது. எவ்வளோ பேர் ரொம்ப சந்தோஷமா சுகபோகமான வாழ்க்கையில வாழ்றாங்க. அவன்லாம் வாழ்க்கையில எந்த நல்லதும் செஞ்சது கிடையாது. நினைக்கிறோமா இல்லையா? இறைவன் ஒருவன் இல்லை என்றால், மறுமை என்ற ஒன்று இல்லை என்றால், நாளை விசாரணை என்ற ஒன்று இல்லை என்றால், இப்ப இந்த இரண்டு மக்களும் இரண்டு தரப்பினர்களும் சமமாகி விடுவார்களா இல்லையா? அப்ப எங்க நியாயம் இருக்கிறது? நியாயம் என்ற ஒன்றும் இல்லை. மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் தகுந்த கூலி என்பது ஒன்றும் இருக்காது. செய்யக்கூடிய இந்த அநியாயத்திற்கு தண்டனை கிடையாது. ஒருத்தன் ஒன்று நினைச்சுக்கோங்க, ஒருத்தன் 100 கொலை செய்யறான், ஒருத்தன் அப்பாவியா எந்த கொலையுமே செய்யாம பொய் சாட்சி சொல்லப்பட்டு அல்லது அநியாயமாக தண்டிக்கப்பட்டு 2 பேருக்குமே தூக்கு மேடை இருக்கிறதுன்னு வைங்க. ஒருத்தன் 100 கொலை செஞ்சிட்டான், அவனுக்கும் ஒரு தூக்கு தான். மரண தண்டனைன்னு இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சட்டம். இதுதான் மனித சட்டத்திற்கும் இறைவனுடைய சட்டத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ், வேறுபாடு. மனிதன் உருவாக்கிய சட்டம் 100 பேர் கொலை செஞ்சாலும் அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை, அவன் செத்து போயிடுவான். ஒரு கொலை செஞ்சவனுக்கு ஒரு தூக்கு தான். அநியாயமாக பாதிக்கப்பட்டு செல்வாக்கை கொண்டு இன்னைக்கு தப்பித்து விடுகிறார்கள் அரசியல்வாதிகளும் சரி, பணம் இருக்கக்கூடியவர்களும் இலகுவாக ஒருவர் தப்பித்து விடுகிறார் சட்டத்திலிருந்து, மனிதனுடைய சட்டத்திலிருந்து தப்பி விடுகிறார்கள். ஒரு அப்பாவி தூக்கிலிடப்படுகின்றான். இப்ப 100 கொலை செஞ்சவனும் கொலையே செய்யாதவனும் மனிதனுடைய பார்வையில் சட்டத்தின்படி சமமாக ஆகிவிடுவார்கள். இதே நினைத்துப்பார்கள். இறைவன் ஒருவன் தண்டனை கொடுப்பதற்கு, இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்தாயோ அந்த அநியாயத்திற்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு வல்ல ரஹ்மான் இறைவன் ஒருவன் இருந்தால், நன்மையை செய்தவனுக்கு நற்கூலி கொடுப்பதற்கு இறைவன் இருந்தால், மறுமை ஒன்று விசாரணை நாள் என்ற ஒன்று இருந்தால், அதுதான் நிலையான நிச்சயமான சரியான நீதி. 100 பேரை கொண்டவனுக்கு 100 பேரை கொன்றவனுக்கு என்ன தண்டனையோ அதை இறைவன் கொடுப்பான். கொலை செய்யாமல் அப்பாவியாக இறந்தவனுக்கு நன்மையை கொடுத்து சொர்க்கத்துக்குள் அனுப்புவான். இப்ப எது நிரந்தரமான சரியான தீர்ப்பு? எனவே இறைவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், இதை நாம் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன மாலக்கும் கைஃப தஹ்குமூன். நமக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய, நமக்கு அடிபணியக்கூடிய முஸ்லிம்களை பாவம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை போல் நாம் ஆக்கிவிடுவோமா? பாவம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை போன்று என்னை வழிபடக்கூடிய, என்னை பின்பற்றக்கூடிய, என்னை வணங்கக்கூடிய அடியானை நான் விட்டு விடுவோமா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? மாலக்கும் கைஃப தஹ்குமூன். அவர்கள் 2 பேரும் அநியாயம் செய்தவரும் செய்யாதவரும் சமம் என்று எப்படி நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப நான் ஒருத்தன் இருக்கிறேன், உலகத்துல கொடுக்கப்பட்ட நாட்கள்ல என்ன அநியாயம் ஒருத்தன் செய்திருந்தாலும், இன்னைக்கு ஒரு அரசன் தன்னிடத்தில் பலம் இருக்கிறதுன்னு வைங்க, அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்தில், அதிகாரத்தினுடைய ஆணவத்தில் ஒரு சாதாரணமாக ரோட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை கழுத்தை வெட்டி சாகடிச்சிடறான், அல்லது அவனை அநியாயம் பண்ணி கொன்னுடுறான்னா, இந்த உலகத்துல அவனுக்கு தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் அருகதையும் இல்லை, யாருக்கும் தைரியமும் வராது. ஒரு பெரிய அரசனை எதிர்த்து யார் போட்டு தட்டி கேட்பாங்க? பெரிய ஒரு ஒரு சமுதாயத்தையே இனப்படுகொலை செய்யக்கூடிய அரசர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆணவத்தினால் ஒரு சமுதாயத்தையே அழித்து கொள்ளக்கூடிய, பசி பட்டினியில போட்டு அல்லது பாம போட்டு கொல்லக்கூடிய எத்தனை கொடுங்கோளர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்ப அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை சொல்லுங்க? மூத்தா போக முன்னாடி அவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு அவன் இறந்து போயிருக்கிறான்டா, அவனுக்கு என்ன தண்டனை? யார் தண்டனை கொடுப்பா? எல்லா உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய
எவ்வளவு பெரிய அரசனுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நாளை அவன் செய்த எல்லா செயல்களுக்கும் தண்டனை கொடுப்பான். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இது சொற்ப நேர வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான நல்ல நற்கூலியை கொடுப்பான். இங்கே அநியாயம் செய்த ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தீங்கை இழைப்பான், தீங்கை கொடுப்பான். அம் நஜஅலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்தி அம் நஜஅலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார். நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களை பூமியிலே விஷமம் செய்தவர்களைப் போல நாம் ஆக்கிவிடுவோமா? இந்த உலகத்துல நல்லது செய்து அழகா நன்மை செய்து தொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி ஏழை எளியவர்களை ஆதரித்து அனாதைகளை அரவணைத்து எல்லோருடத்தும் நற்பண்போடு நடந்து நன்மைகளை செய்து இந்த உலகத்தில் நல்ல நல்லடியார்களாக வாழ்ந்த ஒருவரை பூமியிலே விஷமம் செய்து அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை போல் நாம் ஆக்கிவிடுவோமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லது இரையச்சமுடையவர்களை பயமில்லாமல் குற்றம் செய்யக்கூடிய பாவிகளை போல் நாம் ஆக்கிவிடுவோமா? இரையச்சமுடையவர்களை பயமே இல்லாம அல்லாஹ்வுடைய பயமே இல்லாம அநியாயம் செய்யறாங்களே, நம்ம சொந்த பந்தங்களே நம்ம பார்க்கலாம். சில பேரை அல்லாஹ்வுடைய பயம் சுத்தமா இல்லாம நம்மளை என்ன செய்வாங்க, தேவையில்லாம வம்புக்கு இழுப்பாங்க. அல்லாஹ்வுடைய பயமே இல்லாமல் குற்றம் செய்பவர்களை, நம் மீது அநியாயம் செய்பவர்களை நாம பொறுமையோட சபரோட இந்த உலகத்துல நம்ம விட்டுட்டோன்னு வைங்க, நம்ம விட்டாலும் அல்லாஹ் விட மாட்டான். நம்ம மனது நொந்து விட்டது என்றால் நாம விட்டாலும் அல்லாஹ் அவர்களை விடமாட்டான். இதுதான் நீதி, நேர்மை. அல்லாஹுடைய தண்டனையை அவன் நீதியாளனாக இருப்பதால் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்துல பார்க்கலாம், நம்ம பெருசா என்னமோ இந்த உலகத்துல எல்லோரும் இந்த கெட்டவன் தான் நல்லா வாழ்றான்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இது உண்மையான நிரந்தரமான நல்ல வாழ்க்கை அல்ல. பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் ஏதோ அநியாயம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று நாம் எல்லாம் நினைக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பான். எனவே அருமையானவர்களே, அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத்தி, அல்லாஹ் சொல்றான், அம் நஜஅலுஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸவாஅம் மஹ்யாஹும் வ மாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். எவர்கள் பாவத்தை தேடிக்கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தவர்களைப் போல் நாம் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? பாவத்தை தேடி தேடி பாவம் செய்பவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லடியார்களாக நன்மை செய்தார்களே அவர்களைப் போல நாம் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? இந்த உலகத்தில் நீ கெட்டது செஞ்சா உனக்கு கெட்டது தான் நாளைக்கு. இந்த உலகத்தில் அநியாயம் செய்தால் நாளைக்கு உனக்கு நீ அநியாயம் செய்யப்படுவாய். நீ நல்லவங்களா அன்னைக்கு நாளை மறுமையிலே சென்று அந்த இறை அச்சமோடு நன்மை செய்தார்கள் அந்த கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறியா? அது நடக்காது. இந்த உலகத்துல நீ என்ன விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்வாய். அல்லாஹ் சொல்கின்றான், அப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்து எந்த பயமும் இல்லாமல் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் உயிருடன் இருப்பதும் அவர்கள் மரணிப்பதும் இறந்து விடுவதும் சமம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அருமையானவர்களே, மறுமையிலே மறுமுறை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வால் எழுப்ப முடியுமா? இது முதல்ல மறுமையிலே நாம் இந்த மரணத்திற்கு பின்னால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை போட்டாங்கல்ல. இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல நாம் மரணித்து விட்டோம் என்றால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு என்ன கேட்கிறாங்கன்னா, நாம் மரணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு பீஸா போனதுக்கு அப்புறமா அதை ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹ்வுக்கு திறமை இருக்குதா, அல்லாஹ்வுக்கு அந்த வல்லமை இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கின்றான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. நபியே, மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே
நீங்கள் பலமான படைப்பா அல்லது இந்த வானம்மான்னு கேட்குறான். நீங்க நினைச்சுக்கிறீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அல்லாஹ்வால, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பலமான படைப்பா, அன்தும் அஷத்து ஹல்கன் நீங்க பலமான ஒரு படைப்பா, அல்லது அமிஸ்ஸமா இந்த வானத்தை பார்க்குறீங்கல்ல இந்த வானம் பலமான படைப்பா? யார் பலமான படைப்பு, நம்மளா இந்த வானமா? அல்லாஹ் இந்த வானத்தை எப்படி அமைச்சிருக்கிறான் நினைச்சு பாருங்க. இந்த வானத்தை அல்லாஹ் தஆலா எப்படி அமைத்திருக்கின்றான். அந்த வானத்தில் நம்ம பார்த்தா லேயர் லேயரா ஓசோன் அதெல்லாம் தாண்டி 7 வானங்கள் எல்லாம் அமைச்சிருக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலாவுக்கே நம்மால சரியா போய் வாழ முடியவில்லை. எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து இன்னைக்கும் செயற்கைக்கோளை, அதாவது இது மூலமாக செயற்கைக்கோளை அனுப்புகிறார்கள், ராக்கெட் அனுப்புகிறார்கள். அங்கே போய் இருந்து ஒரு மனிதனால் அங்கு ஒரு நாள் வாழ முடியவில்லை, ஒரு பகல் வாழ முடியவில்லை, ஒரு இரவில் வாழ முடியவில்லை. அங்கு போய் இறங்கி அந்த ஆக்சிஜன் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது வரைக்கும் தான். அப்படி ஒரு பலமான படைப்பாக இந்த இவ்வளவு பெரிய ஃப்ளைட்டை தூக்கிட்டு போகுது இந்த வானம். இந்த காற்று மேகத்தை சூட்டிட்டு வந்து நமக்கு மழையை தருகிறது. வானம் பரந்த வானம், பூமியிலிருந்து மேலே போனா பூமி நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தை தாண்டி போனா நம்மளால கீழே வர முடியாது. ஒரு கட்டத்துக்கு தாண்டி போனா எங்க போனோம்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பலமான வானம் மிகவும் வலிமையானதா, அல்லது நீங்க மனிதர்களே நீங்கள் வலிமையானவர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அமிஸ்ஸமா பனாஹா அந்த வானத்தையே அல்லாஹ் தான் உண்டாக்குனான். அந்த வானத்தை யார் அமைத்து கொடுத்தது? அல்லாஹ். அவ்வளோ பெரிய வானத்தை அல்லாஹ் உருவாக்கி இந்த உலகத்தில் அந்த வானத்தை உங்களுக்கு மேல வச்சிருக்கிறான பாருங்க. அப்படிப்பட்ட வானத்தை வைத்திருப்பவன் பலமானவனா அல்லது நீங்க பலமானவர்களா? அல்லாஹ் தான் பலமானவன். அடுத்ததும் அல்லாஹ் இன்னொரு லாஜிக்கா பதில் சொல்றான். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க எப்படி உருவானீங்க? உங்களை முதல்ல அல்லாஹ் படைத்தான். முதல் முறையாக உங்களை படைத்ததை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நான் இந்த உலகத்துல குழந்தையா பிறந்தேன், தாயினுடைய வயிற்றில் பிறந்தேன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் உருவானீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி உங்களை ஆரம்பத்தில் உண்டு பண்ணிய இறைவன் உங்களை மறுபடியும் திரும்ப படைக்க மாட்டான்னு நீங்க எப்படி நீங்க நம்புறீங்க? முதல்ல உங்களை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன் மறுபடியும் உங்களை படைக்க முடியாத அவனுக்கு? வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு இலைஹி அது அல்லாஹ்வுக்கு மிகவும் சுலபமானது. வலஹுல் மஸலுல் ஆலா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப இலகுவானது. அவன்தான் படைப்புகளை ஆரம்பத்தில் உற்பத்தி செய்கின்றவன். அவனே மரணித்ததற்கு பின்னரும் உயிர் கொடுத்து அவற்றை மீள வைக்கின்றான். இது அவனுக்கு மிகவும் மிகவும் எளிதானது. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய உதாரணம்தான். வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், இதையெல்லாம் வல்லமை உள்ள ஒருவன் படைத்திருக்கின்றான் என்றால் உங்களையும் என்னையும் மறுபடியும் அல்லாஹ் படைப்பது அவனுக்கு மிகவும் இலகுவானது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வலகத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா ஃபலௌலா ததக்கரூன். உங்களை ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா படைத்ததை நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மறுபடியும் உங்களை அல்லாஹ் படைத்து விடுவான் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அவலம் யரவு அன்னல்லாஹ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வலம் யஅய பிஹல்கிஹின்ன பிகாதிரின் அலா அன் யுஹ்யியல் மௌதா பலா இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்களையும் பூமியையும் எந்தவித சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க அவனுக்கு ஆற்றல் இல்லையா? ஆற்றல் உண்டு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாவற்றின் மீது சக்தி உடையவன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமையை குறித்து அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களின் வாயிலாக நமக்கு பதில் தெரிவிக்கின்றான்.
யௌம நத்விஸ் ஸமாஇ கத்யி சிஜில்லில் குதுப், அதாவது எழுதப்பட்ட அந்த கடிதத்தை சுருட்டுவதை போல நாம் வானத்தை சுருட்டும் அந்த ஒரு நாள், மறுமை நாள். கடிதத்தை, ஒரு புத்தகத்தில் கடிதத்தை எழுதி அதை சுருட்டுகின்ற மாதிரி நாளை மறுமை நாள் வருகின்ற பொழுது, கியாமத்து நாள் வருகின்ற பொழுது இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சுருட்டக்கூடிய அந்த நாளை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். இந்த உலகத்தை நாம தானே படைச்சோம். ஒரு நாள் இந்த உலகத்தை கசக்கி காகிதத்தை போன்று சுருட்டுவோம். அதை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். முதல் தடவை உங்களை படைத்தது போன்றே அந்த நாளிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயிர்களை கொடுத்து மறுபடியும் மீட்டுவான், மீள வைப்பான். இது நம் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இது நம் மீது கடமை, நாம் அவர்களை நிச்சயமாக அப்படி மீள வைப்போம், நிச்சயமாக இதை செய்தே தீருவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வாதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின். இது சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போகிறது இல்லை, இது நிச்சயமாக நாம் நடத்துவோம். இந்த உலக அழிவுக்கு வரும் அந்த அழிவை காகிதத்தை போன்று சுருட்டுவோம். நபியை ஞாபகம் ஊட்டுங்கள் அவர்களுக்கு. அப்பொழுது நாம் அவர்களை மரணிக்க வைத்ததற்கு பிறகு மறுபடியும் அவர்களை உயிராக்குவோம். இப்படி அல்லாஹ் தஆலா பலவாறாக சொல்லி காட்டுகின்றான். அஃபஅயினா பில் ஹல்கில் அவ்வல் பல் ஹும் ஃபீ லப்ஸின் மின் ஹல்கின் ஜதீத். படைப்புகள் அனைத்தையும் முதல் கட்டத்தில் படைத்தது நாம் எல்லாம் கலைத்து விட்டோமா? இந்த படைப்புகளை எல்லாம் முதல் தடவையாக நாம் படைத்ததனால் நாம கலைச்சு போயிட்டோமா? அல்லாஹ்வுக்கு களைப்பு என்பது இருக்கிறதா? நமக்கு ஒரு வேலை செஞ்சோம்னு சொன்னா ஒரு களைப்பு ஏற்படும், உடல் பலகீனமாகும். அல்லாஹ்வுக்கு அப்படியா? அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறதா? படைப்புகளை படைத்து கொண்டே இருக்கின்றான். உலகத்தில் எக்கச்சக்கமான படைப்புகள், நிலத்தில் வாழக்கூடிய படைப்புகளை விட பல மடங்கு அதிகமாக நீரில் வாழக்கூடிய படைப்புகள். இவ்வளவு படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி உருவாக்கி அல்லாஹ்வுக்கு களைப்பாகி விட்டதா? இல்லை. அந்த அல்லாஹ் உங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை மறுபடியும் படைப்பதற்கு அவனால் முடியாதா என்ன? 10 பேர் மரணிக்கிறான்டா, 20 பேர் அல்லாஹ் அந்த உலகத்துக்கு திரும்ப கொண்டு வரானா இல்லையா? அப்படி மறுபடியும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கின்ற பொழுது நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை ஒன்று திரட்டி அல்லாஹ் உயிரை கொடுப்பது என்ன அவனுக்கு என்ன சிரமமான காரியமா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பல வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டி இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அறிவார்ந்த பதில்களை, லாஜிக்கா கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அல்லாஹும் லாஜிக்கான பதில்களை எல்லாம், அறிவுபூர்வமான நல்ல பதில்களை அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்தான். இப்ப என்ன செஞ்சிட்டாங்கண்டா, முகம்மது கொண்டு வந்தது எல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு ஒன்னா அவர்கள் சந்தேகத்தை கிளறி கொண்டு வந்தவர்கள் குரான்ல அவங்க கேட்க கேட்க குரான்ல அல்லாஹ் ஆயத்துகளை பதிலாக சொல்லிக்கொண்டே வந்தான். இப்ப என்ன சொன்னாங்க? இவர் எல்லாம் சொன்னது எல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று சொல்லிவிட்டு இந்த குர்ஆனை செவியேற்கவோ, இந்த குர்ஆனை இந்த நபியினுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் தரவோ கூடாது என்று அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் நபியோடு பேச நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பேச விடாமல் தடுத்தார்கள். அதற்கு இடையில் போய் போய் கூச்சலிட்டு குழப்பமிட்டு அவர்களை தடுத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ் போறாங்க ஒரு இடத்துல, அங்க ஒரு 4 பேரை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா பின்னாடியே வந்து அந்த கூட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு வந்துருவாங்க. உடனே நபி கூட சேர விடாமல் அவர்களை உள்ளே நுழைந்து குழப்பங்களையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி அங்கு குழுமி இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் கலைச்சி விட்டுட்டு போயிடுவாங்களாம், மிரண்டு ஓட வைத்து விடுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு வந்து தோன்றி அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது சொல்லி ஆயத்துக்களை ஓதி அல்லாஹ்வை பற்றிய சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு உடனே அப்படி போயிடுவாங்களாம். என்ன கொஞ்சம் கூடுற மாதிரி தெரிஞ்சா உடனே இவங்க ஓடி வந்து அவங்கள பேச விடாம தடுக்குது. இடையில பூந்தவர்களை பற்றி தவறான விஷயங்களை சொல்லி குர்ஆனை கேட்க முடியாத அளவிற்கு அவர்கள் மக்களை திசை திருப்பக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் சொல்றான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَا تَسْمَعُوا لِهَذَا الْقُرْآنِ. அந்த இறை நிராகரிப்பாளர்கள் வந்து வந்து சொல்லுவார்களாம்,
லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள், இந்த குர்ஆனை நபி ஓதுறத கேட்காதீங்க, முஸ்லிம்கள் சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. வல்கவ் ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன், அவர்களுக்கு இடையில வந்து கூச்சல் குழப்பங்களை எல்லாம் வந்து உண்டு பண்ணி, அதனால் நீங்கள் முஸ்லிம்களை நீங்கள் வென்று விடலாம், அதனால நீங்க இங்க இருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுடைய எதிரிகள், எனவே அவர்கள் சொல்லுவதை கேட்காதீர்கள் என்று இடையில குழப்பம் உண்டு பண்ணி அவர்களை தடுத்து விடுவார்களாம். இப்படிப்பட்ட இடையூறுகள் செய்வதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடத்துல நின்று சரியா சொல்ல முடியல, விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ள முடியல, குர்ஆனை ஓதி காட்ட முடியல. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி திடீரென்று எதிர்பாராத ஒரு இடத்துல ஒன்று கூடி டக்குண்டு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே கலைந்து சென்று விடுவார்கள். அப்போ அந்த குரூப்ல குறைஷிகள்ல ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்து நதுர் இப்னு ஹாரிஸ் அப்படின்றவன். இவன் என்ன தெரியுமா செஞ்சான், பாரசீக நாடுகளுக்கெல்லாம் போய் பயணம் போய் அங்க இருந்து அங்க உள்ள கட்டுக்கதைகள், அதாவது டேல்ஸ் கட்டுக்கதைகளை எல்லாம் கேட்டுட்டு வந்து, சில பேர் கற்பனையா கதை அடிச்சு விடுறவங்கலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எவன்லாம் கதை அடிச்சு விடுறானோ, கட்டுக்கதை சொல்றானோ, புராண கதை கட்டுக்கதை என்று உண்மைக்கு புறம்பான கதையெல்லாம் சொல்றானோ, அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வருவானா. தூரம் இதுக்குன்னு பயணம் செய்து போய் கட்டுக்கதைகள் எல்லாம் கேட்டுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல இவன் பக்கத்திலேயே போய் என்ன செய்வானா, மக்களை எல்லாம் தன் பக்கமாக கூப்பிட்டு, இதோ இந்த முஹம்மதை விட நான் நிறைய கதைகளை சொல்லுவேன், முஹம்மதை விட நல்ல அழகான முறையில் பேசுவேன், எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. முஹம்மதை விட நான் கதை நல்லா சொல்லுவேன். நஊது பில்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்வது அனைத்தும் சத்தியம், குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த சத்திய வாக்குகள். இவன் சொல்லுவானா, அங்கங்க கதைகளை கேட்டு விட்டு வந்து, நான் சொல்றேன் இதை பாருங்க, எனக்கு பேச்சு திறமை இருக்குது, இதை கேளுங்கள் என்று சொல்லுவானா. இவன் பேர் என்னது, நதுர் இப்னு ஹாரிஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதை விட ரொம்ப கேவலமாக நடந்துகிட்டாங்களாம். எப்படி தெரியுமா, இனிமையாக பாட்டு பாடக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, இளம் வயது அந்த பெண்கள், அந்த அடிமை பெண்கள், அடிமையாக தானே வச்சிருந்தானுங்க, அந்த பெண்களை இந்த நதுர் என்ன செய்வானா, விலைக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து, இஸ்லாத்தை யாராவது ஏற்பதற்காக வேண்டி விரும்பினால் அவரிடத்துல போய் என்ன சொல்லுவானா, தன்னுடைய பாடகியை அழைத்து கொண்டு வந்து, இனிமையாக பாடக்கூடிய பெண்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு மதுவை ஊற்றி கொடுத்து, யாருக்கு கேட்க இஸ்லாத்தை ஏற்கனவே நினைச்சு வந்தார்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கிறவங்களுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து சாப்பாடை போட்டு இந்த பெண்ணையும் பக்கத்துல உட்கார வச்சு அழகாக பாட்டு பாடு, இனிமையா பாட்டு பாடு, இவரை சந்தோஷப்படுத்து, அவரோட இருந்துக்க என்றெல்லாம் சொல்லி பாட்டு பாட வச்சு அந்த மனிதரை ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தில் படாத மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்னதை எதையும் சிந்திக்காத மாதிரி, நபியின் சகவாசத்திற்கு போகாத அளவிற்கு இவ்வளவு முயற்சி செஞ்சு அவர்களை வழிகெடுப்பார்களாம். நினைச்சு பாருங்க, இஸ்லாத்தை எந்த அளவிற்கு அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று. இதனால் ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? இந்த என்னுடைய உம்மத்தினர்கள் சொர்க்கத்திற்கு போகணும், வெற்றி அடையணும், நேர்வழி அடையணும், அல்லாஹ்விடத்தில் பாவத்தை செய்து பாவியாக மாறிவிடாமல் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் தான் ரசூலுல்லாஹ். தன்னை பற்றி நினைப்பதை விட தன் உம்மத்தை பற்றி தான் கவலைப்பட்டார். ஏன்னா அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டார்கள். அந்த பாடுபட்ட மனிதரை புறந்தள்ளிவிட்டு உலகத்தினுடைய சுகபோக ஆசைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி இந்த நதுர் என்ன செஞ்சான், ஒரு பெண்ணையே கொண்டு வந்து நிப்பாட்டி பாட்டு கேட்க வச்சான். இதை அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلُّ عَن سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا.
மனிதர்களை பல பேர் இருந்தாங்க. எப்படி தெரியுமா? அவர்கள் எல்லாம் பொய்யான கட்டுக்கதைகள் மற்றும் இந்த வீணான விஷயங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து கதையெல்லாம் கட்டுக்கதைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து அறிவே இல்லாமல் ஞானம் இல்லாமல் மக்களை வழிகெடுத்து ஹுசுவா அதை பரிகாசமும் செய்தார்கள், பரிகாசமாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இத்தகையவர்களுக்கு, இப்படி செய்தவர்கள், இந்த நதரு போன்றவனுக்கு மிகப்பெரிய இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். உலாயிக லஹும் அஸாபும் முஹீன், அப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். எனவே இவர்கள் இஸ்லாத்தில் மறுமையை பற்றி சந்தேகத்தை கொண்டு வந்தார்கள். இந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் தஆலா சரியான தக்க பதிலடிகளை கொடுத்து வந்தான். அதற்கு பிறகு யாரெல்லாம் நபியை பின்தொடர்கிறார்களோ, பின்பற்ற நினைக்கிறார்களோ, இஸ்லாத்திற்குள் வர நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தாங்க. அதுபோல எல்லா விதமான இன்பங்களை சுகபோகங்களையும் காட்டி, உலக மாயையை காட்டி அவர்களை வழிகெடுக்க நினைத்தார்கள். அதுபோல எங்கெல்லாம் சென்று வந்து கட்டுக்கதைகளை கேட்டு வந்து மக்களிடத்தில் சொல்லி நபியினுடைய பேச்சை கேட்க விடாமல் தடுத்தார்கள். இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பிசிக்கலாக, உடல் ரீதியாக பல துன்புறுத்தல்களை செய்து வந்தார்கள். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம்மை ஈமான்தாரிகளாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் தூதத்துவத்தை, நபியை ஏற்று இறுதி வரை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக. வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ, எதை படித்தோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.